ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கான கிளாஸ் வந்து ஸ்டேரிங் தான். இந்த ஸ்டேரிங்க்கு ஏன் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் வந்து ஒரு ஒரு வண்டி வெளி தோற்றத்தில் காமிக்கிறது. அதாவது வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒழுங்காக போதா இல்லையான்றது காமிக்கிறதே இந்த ஸ்டேரிங் தான். அதனால் இந்த ஸ்டேரிங்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற வேலைகள்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா மற்ற வேலைகள்லாம் நீங்கள் தப்பு செய்யும்போது வெளியே யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஸ்டேரிங் தான் உங்களுக்கு வெளியே தெரியும். அதாவது சின்னதாக நீங்கள் ஒரு அசைஞ்சாலும் வண்டி வெளி தோற்றத்தில் அதை காமிச்சு கொடுத்துரும். அதனால் மெயின் வந்து ஸ்டேரிங்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. ஓகே, இன்றைக்கான கிளாஸ் வந்து ஸ்டேரிங் தான். இந்த ஸ்டேரிங் இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு, இவர் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலில் சேம் அதே ஆக்சிலேட்டரு அண்டு பிரேக்கு. ஆனால் கால் மாற்றும் போது நீங்கள் ரொம்ப நிதானமாக, அதாவது இந்த கால் மாற்றுறீங்கள 2 பெடலுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. சும்மா செருப்பு கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு ஏன்னா அப்படி இல்லை, செருப்பு இல்லாமல் ஓட்டினா தான் நம்ம அதோட உணர முடியும். அப்போ தான் அந்த அளவுலாம் நம்மளால் நுணுக்கமாக பார்க்க முடியும். செருப்போட நீங்கள் ஓட்டும் போது என்ன ஆகும்னா, செருப்போட வெயிட்டே அதிகமாக அதில் படம். அதை மீறி நீங்கள் அழுத்தும் போது உங்களுக்கு அளவு தெரியாது. அதனால் செருப்பு இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு ஓட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செருப்பு போட்டு ஓட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, செப்பல் இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு இந்த வலது கால் இருக்கு இல்லையா, அதில் ஆக்சிலேட்டர் மேலே சும்மா கட்டாவரல் மட்டும் வைங்க. இது ஆக்சிலேட்டர். பிரேக் அழுத்த வேண்டாம், சும்மா கால் வச்சா போதும். பிரேக் அப்படின்னும் போது அந்த கால் அப்படியே பக்கத்தில் மாற்றும். அழுத்தக்கூடாது, சும்மா கால் வைங்க. நீங்கள் பட்டுன்னு வச்சு அழுத்துறீங்க பாருங்க, அதனால தான் அது மாதிரி பண்ண வேண்டான்னு சொல்லி தான் சும்மா காலை மட்டும் மாற்றி மாற்றி வைங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ரோட போகிறாங்க. சீட் பெல்ட்டை மாட்டிக்கலாம். ஒரு கையில் இழுத்து பிடிச்சி ஒரு கையில் லாக் பண்ணுங்க. அவசரமே இல்லாமல், பதட்டமும் இல்லாமல், நிதானமாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த கால் பின்னாடி வச்சுங்க. முன்னாடி வரணுமா? சீட் பெல்ட்டை மாட்டிட்டு பண்ணக்கூடாது எப்போவுமே. பாருங்கள், இந்த கை நான் அதை தான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். அந்த கையை டோரில் வைங்க. வச்சுட்டு இங்கே ஒரு லிவர் இருக்குது, மேலே தூக்கி பிடிங்க. இதை முன்னாடி எவ்வளோ வேணுமா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக சீட் பெல்ட். ஓகேவா? இந்த 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 கால் இருக்குல்லையா, இந்த கால் பின்னாடி வச்சு அந்த கால் மட்டும் ஆக்சிலேட்டர் அண்டு பிரேக். ரோட நல்லா லாங்காக பாருங்கள். இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம். ஸ்டேரிங் எப்படி பிடிக்கணுன்றதை ஒரு முறை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட்டவரல் மேலே நிற்கணும். அதே மாதிரி சைட் மிரர் ரெண்டுமே பார்த்துங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஹார்ன் அடிக்கணும்னா வலது கை கட்டவரல், இது இண்டிகேட்டர், இது லெஃப்ட் இண்டிகேட்டர், இது ரைட் இண்டிகேட்டர், மேலே கீழே. ஓகேங்களா? இது மட்டும் நீங்கள் இப்போ பேசிக்கில் நீங்கள் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் போக போக நான் அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஆக்சிலேட்டரில் கால் வச்சுருக்கீங்களா, பிரேக் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் ஜஸ்ட்டு காலை வச்சுக்கோங்க. மாற்றி அங்கே இடத்த கவனிங்க. அங்கே எங்கே வேகத்தடை வருது, எதுக்கு பிரேக் கால் சொன்னார் அப்படின்றத நீங்கள் கவனித்து அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணால் போதும். சடனாக எப்போவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, லாங் ஃபோக்கஸ். இப்போ நம்ம வண்டியை நேராக எடுத்துகிட்டு போகிறோம். இது 4 ரோடு சேர்கிற இடம், ஜங்ஷன். இதை நம்ம எப்படி கடக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தூரமாக கவனிங்க, உடனே வளைக்காதீங்க. அதேமாதிரி அந்த கை அப்படி உள்ளே போகக்கூடாது, கீழே இருக்கணும். இன்னும் முடிஞ்சால் கை 2 கீழே இறக்கி வச்சுங்க. அப்படியே இருங்க கொஞ்ச நேரம். அது நீங்கள் வளைக்கவே வேண்டாம், உங்களுக்கு எந்த பக்கம் போகுதுன்னு நீங்கள் அதை கவனித்தாலே போதும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்படி வான்னு நம்ம இசிக்கிறத விட ஃபஸ்ட்டு நீ எப்படி போறியோ போ, அப்புறம் நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் நமக்கு ஈஸி. அதனால் எப்போவுமே எடுத்த உடனே கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், அதை ஃப்ரீயாக விடுங்க. இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அதே மாதிரியே நம்மள ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது சும்மா லெஃப்ட்டு ரைட்டு 2 தடவை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு போகலாம். அப்படியே நேராகவே ஸ்பீடை கொடுங்க, லைட்டாக ஸ்லோ. இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன். அதிகமாக உங்களுக்கு வேகம் தேவைப்படாது. ஆனால் நீங்கள் லாங் அந்த லாரி போதில் அங்கே பாருங்கள். ஆக்சிலேட்டர் வேண்டாம், கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ வண்டியோட ஃபேஸ் எந்த பக்கம் இருக்குன்னு நீங்கள் அந்த லாரி போகிற அளவுக்கு தூரமாக கவனிக்கணும். பிரேக் நான் சொல்லவே இல்லையே, நான் சொன்னால் செய்யுங்க.
அப்போ தான் அந்த அளவு புரியும். ஏன்னா வேகமே நம்ம கொடுக்கல. 12 கிலோமீட்டர் வேகத்துக்கு பிரேக் தேவையா? பிரேக் அழுத்தினா என்ன ஆகும்? வண்டி அங்கே நின்றுடும். மறுபடியும் எடுக்கிறது கஷ்டமாயிடும். இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டுங்க. படிப்படியான்ற மாதிரி தெரியல, ஸ்மூத்தாக ஏறுறதே தெரியக்கூடாது. ஓகே, ரெடி, ஸ்லோ. இப்போ நான் 3வது போட்டிருக்கேன், அதுக்கு தகுந்த ஸ்பீட். அதிகமாக என்னை திரும்பி பார்க்க வேண்டாம், நான் சொல்கிறத நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க. இப்போ ஸ்பீடை கொடுங்க, தைரியமாக போகலாம். ஆனால் நீங்கள் இந்த கும்பலை பார்க்குறத விட அந்த போகிற வண்டியை பாருங்கள், அங்கே கவனிங்க. அதே மாதிரி இந்த இந்த ரோடு உங்களுக்கு 2 பாதையாக நம்ம எப்படி பிரித்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஒரு ரோடு போட்ட தடம் தெரியும், ஜாயிண்ட்டு. அந்த ஜாயிண்ட்டை விட்டு நம்ம வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டா போதும். இந்த பாதி ரோட்டில் நம்ம வண்டி நேராக போகும். புரியுதுங்களா? ரைட். ஆனால் ஸ்டேரிங் தான் கொஞ்சம் திடீர்னு ஆட்டுற மாதிரி தெரியுது, அது அதிகமாக திருப்பம். அதான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, அப்படி ஷேக் பண்ணுறீங்க. ஷேக் பண்ணாமல் எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும். நான் உங்களுக்கு தப்பு சொல்லலை, அந்த திருத்தம் பண்ணிக்குங்கன்றது தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அளவு. ஓகே, ஸ்லோ பண்ணுங்கள். அதிகமாக டவுன் தெரியுதா? அந்த பக்கம் தான் இழுத்துக்கிட்டே இருக்கும், அதை கவனிச்சிங்க. இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த அளவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தூரமாக பாருங்கள். இந்த மாதிரி டைம்லையும் பார்வை தூரமாக தான் இருக்கும். அவ்வளோதான். கடைசியில் சக்குன்னு அழுத்திட்டீங்க. அந்த மாதிரி எப்போவுமே அழுத்தாதீங்க. சரி, நீங்கள் முன்னாடி மட்டும் பார்க்குறீங்க, பின்னாடி பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் அடித்த பிரேக்கை அவன் அடிக்கணும்ல. அவன் அடிக்கலைன்னா என்ன பண்ணுவான்? அதையும் யோசிக்கணும். நம்ம முன்னாடி இருக்குதேன்னு சொல்லி நம்ம வேகமாக இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்னது. கொஞ்சம் நேரம் திருப்பாமல் நீங்கள் நிறுத்தினாலே வண்டி நேராக போவோம். ஆனால் நீங்களே அனாவசியமாக அதை வளைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதை வளைக்கவே வேண்டாம். இது பவர் ஸ்டேரிங். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வளைக்கிறது பார்த்தா நீங்கள் ஏற்கனவே வண்டி ஓட்டின மாதிரி தெரியுது. எப்படி இருக்கீங்களா? ஆர்டினரி ஸ்டேரிங்கா? அதான் ஆர்டினரி ஸ்டேரிங்க்கு தான் அந்த ப்ளே இருக்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பவர் ஸ்டேரிங்கு உங்களுக்கு ப்ளே கிடையாது. தேவைப்பட்டால் தான் நீங்கள் வளைக்கணும். ப்ளே அப்படின்றது வளைச்சா உடனே வளையிறது தான் ப்ளே. இது ப்ளே சுத்தமாக கிடையாது. ஆனால் ஆர்டினரி ஸ்டேரிங்கில் ஒரு சின்ன ப்ளே இருக்கும். அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராக்டர் பழைய வண்டிங்கள்லாம் பாருங்கள், சின்ன பசங்க ஏறி உட்காந்து வண்டி ஸ்டேரிங்கை சுற்றுவாங்க. ஸ்டேரிங் சுத்தம், ஆனால் வீல் வளையாது. பார்த்துருக்கீங்களா? அதுதான் ப்ளேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்சிலேட்டரை கொடுங்க படிப்படியாக. வண்டிக்குள்ளே அதிகமாக பார்க்காதீங்க, வெளியே அதிகமாக கவனிங்க. இப்போ வண்டியோட முகம் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், வேகத்தோட உச்சக்கட்ட வேகம், சத்தம், அந்த சத்தத்தை கேட்டு ஸ்லோ மட்டும் பண்ணுங்கள், நானே பார்த்துக்கிறேன். ஸ்லோ பண்ணுங்கள். இப்போ நான் 3வது போட்டாச்சு. இப்போ வேகத்தை கொடு. அந்த மாதிரி கவனிப்பை நீங்கள் எல்லாத்துலேயும் கொடுத்துக்கிட்டே வாங்க. கையிலையும் சரி, கால்லையும் சரி, பார்வையிலையும் சரி, சத்தத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே கவனம் கொடுங்க. ஓகே, ரெடி, ஸ்லோ. இப்போ நான் 4வது போட்டுட்டேன், அதுக்கு தகுந்த ஸ்பீட். ஆனால் பார்வை உங்கள் பாதி ரோட்டில் சரியாக இருக்கணும். ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். அழுத்தி அந்த வேகத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள். லாரியை பார்க்க வேண்டாம், அதுக்கு பக்கத்தில் நமக்கு எவ்வளோ இடம் இருக்குது, அந்த இடத்துல நம்மளால் நேராக போக முடியுமா? ஒதுங்காதீங்க, நீங்கள் நேராக போகும். ஒதுங்கினீங்கன்னா அவன் இன்னும் ஏறி வருவான். நமக்கான பாதி ரோட்டில் தான் நம்ம போகிறோம், அவன் ரோட்டில் நம்ம போகல. நம்ம ஏதாவது தப்பு செய்கிறோமா? தப்பு செஞ்சால் தான் நம்ம பயப்படணும். நம்ம ஆஃப் ரோடை நீங்கள் ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை அவனுக்கு இடம் இல்லைன்னா அப்போது வெறும் ஸ்லோ மட்டும் பண்ணுங்கள். ஒதுங்கி வழி விடணும்னு அவசியம் இல்லை, ஸ்லோ பண்ணிங்க. அதோட இந்த பெண்டை நல்லா கவனிங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரைட், அந்த பேலன்ஸ் அப்படியே புரியுங்க. ஆனால் ரோடோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்டேரிங் நல்லா இருக்குது, ஆனால் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்பீட்லேருந்து ஃபுல்லாக காலை எடுத்துருங்க, அப்படியே இருங்க கொஞ்ச நேரம், எதுவும் பண்ண வேண்டாம். ஒதுங்காதீங்க, நேராக இருங்க. ஹார்ன் அடிங்க. உங்கள் ரோட்டில் அவங்க தப்பாக வராங்களா, ஹார்ன் அடிங்க. லாங்காக 1க்கு 2 முறை ஹார்ன் அடிங்க. இப்போது அந்த லாரி நிற்குது இல்லை, அதுக்கு பக்கத்தில் நம்ம வண்டியை நிப்பாட்டலாம்.
லைட்டாக இருங்க மெதுவாக செய்யலாம், எல்லாமே டைம் எடுத்து. இப்போ லைட்டாக அழுத்துங்க கொஞ்சம். இல்லை பிரேக்கை தானே நான் சொன்னேன், நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்துறீங்க. நம்ம வண்டியை நிறுத்த தானே போகிறோம், அப்போ ஏன் கால் அந்த பக்கம் போச்சு மறுபடியும்? முன்னாடி போதானே, அந்த போகிற வேகவே போதுமே நமக்கு. அவசரம் வேண்டாம். அதே மாதிரி எது செய்கிறோம் எது செய்யலைன்றத கவனித்து செய்யுங்க. ஓகே, இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம வண்டியை யூ டர்ன் பண்ண போகிறோம். யூ டர்ன் வந்து எங்கே பண்ணோன்னா, முன்னாடி அந்த கெட்டை முடியுது இல்லையா, அந்த இடத்துல போய் யூ டர்ன் பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு வேகம் அதிகமாக தேவையில்ல, ஸ்டீரிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் போதும். வேகம் நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். ஓகே, ரெடியா? இப்போ என்ன பண்ணுங்கள், லெஃப்ட்லேயே போயிடுங்க, அப்படியே நேராகவே போயிட்டு அந்த இடத்துல ரைட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம ரைட்டில் வளைச்சிக்கலாம். இப்போ இண்டிகேட்டரை தள்ளி விட்டுருங்க, ரைட்டில் விட்டுட்டு அப்படியே இருங்க. ஆக்சிலேட்டர் நான் சொல்லலை, மறுபடியும் கால் அங்கே போகுது, ஆக்சிலேட்டர் தேவையில்லை. பின்னாடி யாரும் இல்லை, நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் லெஃப்ட் எடுங்க, அப்படி வந்து இப்போ ரைட் ஃபுல் டர்ன் எண்டு வரைக்கும் ஸ்டேரிங் முட்டி நிற்கணும். அப்படியே இப்போ உங்கள் ரோடை கவனித்து ஸ்டடி, கொஞ்சம் ஒரு சுற்று நேராக்குங்க, ரோடை பார்த்து இன்னும் ஒரு சுற்று வெளியில் பாருங்கள். நல்லா ஸ்டேரிங்கில் ஒரு பதட்டம் தெரியுது எனக்கு, நீங்கள் வளைக்கிறதும் சரி பிடிக்கிறதும் சரி, அது ஒரு பதட்டமாகவே இருக்குது. அது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள், நல்லா வரும் உங்களுக்கு. இந்த வேகத்தடையை தாண்டிடலாம். முதல்ல கொஞ்சம் லெஃப்ட்டு, இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக, அந்த படிப்படியான்றது வரணும். அதை ஃபஸ்ட்டு கியருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்லோ. ஏன் ஃபஸ்ட்டு கியருக்கு இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் அழுத்துகிற வேகம் அந்த மாதிரி வேகமாக எகிரும்போது சப்போஸ் யாராவது கிட்ட போகிறாங்கல்ல, அவங்கள இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த படிப்படியாக வரணும் வேகம்னு சொல்கிறேன். கொஞ்சம் லெஃப்ட்டு, கொஞ்சம் உங்கள் கவனத்தை தூரமாக கொண்டு போங்க. இப்போ வேகத்தை கொடுங்க. ஸ்டேரிங் வளைக்கிற அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த ஸ்டேரிங்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோன்னா, சாப்பாட்டில் உப்பு சேர்க்குற மாதிரி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பார்த்துக்கணும். நம்ம எடுத்து அள்ளி போட்டோன்னா மறுபடியும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இது. லைட்டாக லெஃப்ட்டு, கொஞ்சம் தூரமாக கவனிங்க. ஓகே, ரெடி, ஸ்லோ. இப்போ நான் 3வது போட்டுட்டேன், அதுக்கு தகுந்த வேகம். அந்த வேகம் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே கொடுங்க. இந்த ஷேப் வரணும். கை பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. கை வந்து ரோட்டில் நேராக போகும்போது மாற்ற வேண்டிய வேலையே கிடையாது. அது எங்கே பிடிக்கணும்னு நான் சொன்னேன், இந்த கட்டை விரல் இங்கே நிற்கணும், அதே மாதிரி அந்த கட்டை விரல் மேலே நிற்கணும். உள்ளே போச்சுன்னா அளவு மாறிடும். போகலாம். இந்த 3 விஷயத்தில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்கறது, ஸ்டேரிங் பிடிக்கிறது, அழுத்துகிற வேகம், இது 3த்துலேயும் பேலன்ஸ்டாக அந்த கவனம் கொடுக்கணும். ஒன்றுத்தில் கவனம் கொடுத்து ஒன்றுத்தில் கொடுக்காம விட்டிங்கனாலும் ஸ்டேரிங் சரியாக வராது. அந்த வண்டி பாருங்கள் எப்படி போகுது. கொஞ்சமாவது இப்படி அப்படி நெளிஞ்சிருப்பான் அவன். நம்ம வண்டி மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நெளியுது? காலியான ரோட்டில் தானே போகுது. டிராஃபிக் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கு என்ன பண்ணுங்கள், வண்டியை முழுசாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சரி, நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒன்றும் இல்லை. இப்போ நேராக தானே போயிட்டுருக்கு, 2 கையை எடுத்து கீழே வைங்க, கொஞ்சம் நேரம் இருங்க. அது எந்த பக்கம் போகுது அதை மட்டும் சரி பண்ணுங்க. அந்த மாதிரி அதை விட்டு பிடிங்க. எடுத்த உடனே அதை கண்ட்ரோல் பண்ணவே வேண்டாம், அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அது என்ன தப்பு பண்ணுதோ அதை மட்டும் சரி பண்ணுங்க. அதுவும் லெஃப்ட் ரைட் வந்து தப்பு பண்ணுறதே எதுக்காகனா, ரோடுனால தான். அது தானாகவே அதுவே இழுக்காது. ரோடு மட்டும் சரியில்லைனா தான் அது இழுக்கும். சரியாக இருக்குது, அப்படியே போகும். கொஞ்சம் பேலன்ஸ்டான வேகம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஹாரன் ஊர்னு ஒரு முறை லைட்டாக அந்த ஷேப்லேயே பிடிங்க. ஆனால் ஓவராக வந்துடக்கூடாது. ஸ்பீட் பாருங்கள், ஏறுது, ஏற வேண்டாம். அந்த திட்டமான ஸ்பீட்லேயே போங்க. அவன் எப்படி போகிறான், அவன் எங்கேருந்து பிரேக் ஆரம்பிக்கிறான்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பிரேக் வந்து அந்த லாரியிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறான். ஸ்லோ பண்ணுங்க. ஹாரன் ஒரு முறை அடிச்சுட்டு நீங்களும் அந்த காலை பிரேக்கில் வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஆரம்பிங்க.
ஆனால் பிரேக் அழுத்துறது வெளியே தெரியக்கூடாது, ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த அளவு அப்படியே பிடிங்க, கொஞ்சம் தூரமாக பாருங்கள். ஸ்டேரிங்கை வளைக்கவே வேண்டாம், அவ்வளோதான். இப்போ பிரேக்கை விட்டுட்டு வேகம் வேண்டாம், நீங்கள் வெறும் பிரேக்கை மட்டும் விட்டுருங்க. எல்லா காலம் எடுத்துருங்க, எதுவும் பண்ணாதீங்க. எதுவுமே வேண்டாம், வண்டி மட்டும் லைட்டாக லெஃப்ட்டு ஹார்ன் அடி. இப்போ லேசாக வேகத்தை கொடுங்க. இப்போ எப்படி இருந்தது? பாதி உங்களுக்கு அதுவே சொல்லி கொடுத்துரும். ஆனால் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும். நேரம் கொடுத்தாதான் எல்லாமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் வேகம், ஸ்லோ. இப்போ நான் 3வது போட்டுட்டேன், அதுக்கு தகுந்த ஸ்பீட். ஓகே, இப்போ வேகத்துலேருந்து முழுசாக காலை எடுத்துருங்க. லெஃப்ட்டு வளைக்காதீங்க. லெஃப்ட்டு அவர் வராரு, அவர் வரவர் எங்கே வருவார்? ரைட்டில் தான் வருவார். நீங்கள் லெஃப்ட்டு வளைக்கிறீங்க, எப்படி அது? அதெல்லாம் கவனித்து செய்யுங்க. பாருங்கள், அவர் ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுக்கிறாருன்னா அவர் வர்றது முதல்ல ரைட்டில் தான் வருவார். அதனால் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள சுகர் வச்சு ஓட்டக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு தான் போகணும். இப்போ அந்த லெஃப்ட்டு அந்த போர்டாண்ட நான் சொன்னேன் இல்லையா, அந்த போர்டாண்ட வந்துட்டு அந்த ஆட்டோ போகிற அளவுக்கு தூரமாக பாருங்கள். ஸ்டேரிங் வளைக்கிற அளவை கையை மாற்றி வச்சு வளைக்காதீங்க, அப்படியே நேராக வச்சுக்கிட்டு இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள். சும்மா கொஞ்சமாக அழுத்தி அந்த ஸ்டேஜை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களோட ஆக்டிவிட்டீஸ் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 கிராஃப்ட் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு ஹைப் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது உங்களோட ஆக்டிவிட்டீஸ். ஒரு நார்மலாக தான் இருக்கீங்க, ஆனால் அந்த வண்டியோட நடமாட்டம், அதாவது வண்டி உங்கள் கிட்ட நடமாட்டம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு ஹைப் ஆகிடுறீங்க. அது தேவை இல்லை. நீங்கள் நார்மலாக எப்போவுமே ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருங்க. யாரும் வந்து வேணும்னே இடிக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம பதட்டமோ இல்லை வேக வேகமாக ஆப்ரேட் பண்ணுறதுலேயே ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் நார்மலாக ரிலாக்ஸாக செய்கிற மாதிரி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கும்பலை பார்த்து நீங்கள் கிட்ட நெருங்காமல் இருக்கு. நெருங்காமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு ரிலாக்ஸ்னஸ் வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கிளாஸ் நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இவரோட குறைகள் என்னன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இவர் எப்படி ஓட்டுறாருன்றதை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் லைக் கொடுக்குற லைக் தான் அடுத்த பேருக்கு வந்து இந்த வீடியோ சஜஷன் ஆகும். அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக். அது ஏன் பிடிக்கலன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.